வணக்கம். இது உங்கள் பிளாக் சி. நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. மதுர் சத்யாவுடைய பாலியல் குற்றச்சாட்டு, அதன் பேரில் அவரை நீக்கிறதாக. அதில் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இன்னுமே இருக்குது, நிறைய புரியாத விஷயங்களுமே இன்னுமே இருக்குது. அதனால் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர் இன்னுமே பேசலை. அதில் மிக முக்கியமாக ஒரு அறிக்கை, அது வந்து யார்கிட்டேருந்து வருதுன்னா தோழர் வினோதினிகிட்டேருந்து வருது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக இந்த பகுதி அப்படிங்கிறது நேற்று பேசின சில விஷயங்கள் இன்றைக்கும் பேச வேண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த போர்ஷனுக்கு போங்க. அங்கே மதுர் சத்யா போன்ற நபர்களிடம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. மதுர் சத்யாவுடைய பாலியல் குற்றச்சாட்டு வந்தவுடனே நிறைய கருத்துக்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் மிக முக்கியமாக நம்மளுடைய தோழி வினோதினியோடைய கூற்றை தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க தான் உலகமே ஒற்று நோக்கக்கூடிய ஒரு போராளி, புரட்சியாளர், பல களம் வந்து கண்டவங்க. கிட்டத்தட்ட ஷாலின் மரியா மாதிரி அவங்க பார்க்காத களங்களே இல்லை. ஃபேஸ்புக்கு, எக்ஸ், இந்த மாதிரி நிறைய களங்களில் அவங்க போராடிட்டு இருக்காங்க, புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தோழியோடைய அந்த தோழருடைய பதிவை தான் நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கி அவங்க கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு தோழர் அப்படின்னு சொன்னால் ஒவ்வாமை பிடிக்காது, டோலர் அப்படின்னு சொன்னால் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட ட்வீட்டில் கூட அப்படி தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. டோலி அப்படின்னு தான் எழுதியிருந்தாங்க. அதுலேயே அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிக முக்கியமாக 4 புத்தகங்களை படிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அக்கா வந்து நிறைய திராவிடம்னா என்ன, பெரியாரிசம்னா என்ன, அம்பேத்கரிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களோட எழுத்துக்கள் இருக்கிற புரிதல்லேருந்து பார்க்க முடியுது. அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இப்போ காலகட்டத்தில் இருக்கிற போராளிகளை ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடக்க முயற்சி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்க முயற்சியும் செஞ்சுருக்காங்க. அதாவது ஆன்டி பிராமணிசம், பார்ப்பன எதிர்ப்பு அப்படிலாம் விஷயத்துக்குள்ள அடக்கிடலான்னு. அக்கா அந்த கண்ணாடி அப்படியே உங்கள் முன்னாடி திருப்பி வச்சுட்டு நாங்களுமே சொல்லலாமே, ஒட்டு மொத்தமாக நீங்கள் பேசுகிற புரட்சியும் போராட்டமும் போராளித்தனமும் அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் ஒரு 3% மட்டுமே இருக்குது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பொங்குறது இல்லை. உங்களுக்கு எதுக்கு பொங்கணும், எதுக்கு மூடிட்டு இருக்கணும், இல்லை கம்முன்னு மூடிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குது, உலகம் முழுக்க அது வந்து பறந்து விரிந்த ஒரு இயக்கமாக தான் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது, ஹெச்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னு யாருக்கும் பெருசாக ஒன்றுமே தெரியாது. இங்கே உள்ள யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் உள்ள சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுகள் வந்து தொடர்ந்து அந்த இயக்கத்தை தடை செய்யணும்னு பேசிகிட்டு இருந்தால் கூட நேற்று தான் ஆக்சுவலாக மக்களே சேர்ந்து அந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்கிட்டு இருக்கு, முழுக்க முழுக்க பாலியல் குற்றச்சாட்டோடு தான் இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் இயங்கி கொண்டு இருக்கு. எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டுகள், ஆண்கள் வந்து பாலியல் தொந்தரவு செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் பல இருக்கு. எஸ்ஜே சூர்யாவா, அவன் மேல கூட தான் குற்றச்சாட்டு இருக்கு. சமீபத்தில் கேரளால ஒரு நபர், அவன் வந்து சின்ன வயசுல இருந்தே ஆர்எஸ்எஸ்ல பயின்ற ஒரு பையன். அப்போ இருந்தே அவனுக்கு பாலியல் தொந்தரவு இருந்திருக்கு. அவன் பொறுத்து பார்த்து தாங்க முடியாம 24 வயசுல வந்து செத்து போறான், தற்கொலை. அந்த பையனுக்காக பேசுனது யாரு, இடதுசாரிகள் தான். அக்கா பேசுனீங்களா, பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, அதை களையுங்கள், ஆர்எஸ்எஸ் ஒரு மோசமான இயக்கம்னு. நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் மோசமான இயக்கம்னு எதுக்கு பேசிகிட்டு இருக்கோன்னா, அது ஒரு மதவாதிய இயக்கமாக இருக்குன்னு தான். ஆனால் அங்கே அதிகமான பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவங்க எடுத்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஒரு தனி மனிதனோட ஒழுக்கத்தையும் அவனுடைய வக்கரத்தையும் கொண்டு வந்து அவன் எந்த இயக்கத்தில் பயணிக்கிறான்னு பார்த்து அந்த இயக்கத்தோடு இணைத்து அந்த இயக்கத்தையே குறை சொல்கிறது அப்படிங்கிறது வன்மத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்களோட மனநிலையிலேருந்து கூட ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய வேலை, அவங்களோட உழைப்புங்கிறது எண்ணில் அடங்காது. நம்மளால் அதை செய்ய முடியுமான்னு திருப்பி கூட நம்மளால் பார்க்க முடியாது. அவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படிங்கும்போது சில பேருக்கு வந்து வெறுப்பாக இருக்கலாம், வன்மமாக இருக்கலாம். ஆனால் ஷாலின் மரியா போன்ற ஆட்களுக்குமே வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீதும் அந்த சித்தாந்தத்து மீதும் வெறுப்பு இருக்குது. அதை பற்றி தான் வந்து நேற்றே வீடியோ போட்டிருந்தோம். அவங்க அது 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது தான். ஆனால் டீகோட் பண்ணி எவ்வளோ வன்மம் இருந்தால் இவங்க வந்து தலித் போராளி அப்படின்னு அடையாள காட்டி முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து வாஷாதி, கீழ்வன்மன்மை போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் வந்து நான் மிக முக்கியமாக ரத்னசுவாமி அவர்களை பற்றி பேசியிருந்தேன். தோழர் ரத்னசுவாமி அவர்கள் வந்து மார்ச் 13 அவரோட நினைவு நாள் கூட வந்துச்சு. அவரோட உழைப்பு அப்படிங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவரோட மரணத்தெலாம். அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தினருக்காக
போராடுறாரு. அந்த மக்களை வந்து உள்ளாட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து அழைத்து வச்சு அவங்களுக்கு அமர வச்சு பேசுனதுனாலேயே அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதுவும் கொடூரமாக. அவரோட கழுத்துல வந்து அவர் நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி 8 விஷயங்கள் வந்து எழுதி அவரோட கழுத்துல மாட்டி விட்டுட்டு போறாங்க. அதை நான் நேற்று ரொம்ப விரிவாகவே பேசியிருந்தேன். இன்னைக்கு நான் பின்னாடி போடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இடைநிலை சாதியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட சமூகங்கள்ல இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டில் தவிர்த்துட்டே பார்க்க முடியாது. அதனால தான் அம்பேத்கருக்கு கம்யூனிசம் மேலே சில முரண்கள் இருந்தாலும், பெரியாருக்கும் கம்யூனிஸ்ட் கொள்கைகள் மீது சில முரண்கள் இருந்தாலும், அவங்களுடைய வழி என்பது வேற இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒன்றா இருந்தனால தான் ஒன்றாவே பயணிச்சுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி உயிர் தியாகம் செய்த தோழர்களை படிச்சுட்டு தான், இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் தாங்களும் வந்து இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய வாசிக்கிறாங்க, அவங்க நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய இன்டலெக்சுவல் அறிவை இந்த மாதிரி பாலியல் குற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவங்க எப்போ பயன்படுத்துகிறாங்களோ, இல்லை மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போதோ, இல்லை தெரிய வரும்போதோ தான் நம்மளால் வந்து களை எடுக்க முடியுமே தவிர, ஒவ்வொருத்தர் மண்டைக்குள்ளேயும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம், அவன் பேசுறதுக்கும் மண்டைக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒன்றா அப்படின்னு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன். இதுக்காக வந்து ஒட்டுமொத்த போராளிகளையும் சேகுவாரா டிஷர்ட்டை போட்டு வந்துடுவாங்க, 4 புத்தகத்தை படிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு பொதுப்படையாக பேசுகிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் இதே பொதுப்படை, இதே பொது புத்தியிலிருந்து தான் சீமான் சேகுவாரான் டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கும் போதே நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? இல்லை அப்போ கூட கேட்கல. விஜயலட்சுமி அவர்கள் இந்த கதறி இத்தனை வருஷமாக போராடினாங்களே, அப்போ நீங்கள் போய் கூட நின்னீங்களா? இந்த வாயெல்லாம் எதுக்கு? விஜயலட்சுமிக்கு ஆதரவாக எத்தனை ட்வீட் போட்டீங்க? அவங்களுக்கு ஆதரவாக வந்து நின்ன வீரலட்சுமிக்கு நீங்கள் எத்தனை ட்வீட் போட்டீங்க? மிக முக்கியமாக அவங்க கோவிலுக்கோ ஏதோ ஒரு பொது தளத்துக்கு போயிருக்காங்க, நாத்தாக்கவினர் வந்து அங்கே போய் மிரட்டுறாங்க அவங்கள. அதெல்லாம் எதிர்த்து நீங்கள் ட்வீட் போட்டிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, ஏதாவது புரட்சி போராட்டம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் பண்ணதில்லைல்ல. ஏன்னா உங்கள் ஒவ்வாமை அப்படிங்கிறது சில இயக்கங்கள் சார்ந்தே இருக்குது. அதன் மேலே இருக்க ஒவ்வாமையில் இதான் சமயம் அப்படின்னு அந்த வன்மத்தை கக்கிட்டு போகிறீங்க. மதுர் சத்யா கடைசியாக ஐம் சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டோ ஏதோ இன்ஸ்டாலே ஏதோ ஒன்று போட்டுட்டு போகிறாரு. நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் என்னோட சைடில் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன், இது கன்சென்ட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போதைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் தான் நான் நிற்கிறேன். ஒருவேளை கன்சென்ட் தான், இது வந்து கன்சென்ட்டுங்கிற முறையில் கூட ஏமாற்றப்படவில்லை அந்த பெண்கள் அப்படின்னு மதுர் சத்யா ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். பட் கன்சென்ட்னா என்ன மேன்? கன்சென்ட்னா என்ன? கன்சென்ட்டு 2 விதமாக வாங்கலாம். ஒன்று, அந்த பெண்ணே வந்து விருப்பப்பட்டு எனக்கு இந்த ஆண் பிடிச்சிருக்கு, அவங்க கூட நான் வாழணும், இல்லை நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முழுமையாக வர்றது. அவள் என்றைக்குமே அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நபரை வந்து இவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா அதுதான் நிஜமாக 100% கன்சென்ட்டில் போகிறது. இன்னொரு கன்சென்ட் வந்து வாங்கப்படுவது. எப்படின்னா மண்டையை கழுவி. இப்போ சீமான் வந்து ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா, விஜயலட்சுமி வந்து விரும்பி தானே வந்து படுத்தா அப்படின்னு, அதுக்கு வெரி ஈக்குவலன் தான் இது. சீமானுடன் இருக்கிற அல்ல கைகளுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது கன்சென்ட், அது பர்சனல், அது எப்படி நீங்கள் பேச போச்சுன்னு ஆரம்ப காலகட்டத்தில் பேசும்போது சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் விஜயலட்சுமி அவர்கள் வெளியில் வந்து சொன்னது என்னன்னா, கன்சென்ட் வாங்கப்பட்டது, கன்சென்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் வாங்கப்பட்டது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த வாங்கப்பட்டது அப்படின்னா எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும்போது நான் உதவி செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி அதன் மூலமாக பெறப்படக்கூடிய கன்சென்ட்டு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அக்காவுடைய பையன் வந்து அவங்க கணவர்கிட்ட மாட்டிகிட்டு இருந்தாங்க, அதை நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னும், நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தும் அந்த கன்சென்ட்டை சீமான் வாங்கியிருந்தார். அதே மாதிரி தான் இங்கேயும் கன்சென்ட் எப்படி வாங்கப்பட்டது? ஏன்னா அந்த மாதிரியான விதங்களில் கன்சென்ட் வாங்கப்பட்டிருந்துக்க போய் தான் இப்போ அந்த பெண்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. இன்னொன்று முக்கியமாக, இதை வந்து சாப்பியோ செக்ஷுவல் இல்லாட்டினா வந்து ஹீரோ ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் வந்து அரசியலுக்கு வரதே வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. ஏன்னா
ஒரு சமூகமே வந்து ஒரு சில சமூகமே படிக்காமல் இருந்த காலகட்டத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு பார்த்த உலகம் தான். சீக்கிரமாக அவளை கட்டி கொடு, படித்தா கட்டு போயிடுவா அப்படின்னு சொன்ன உலகம் தான் இது. அப்போது எல்லாமே மறுக்கப்பட்டதில் அதிகமாக மறுக்கப்பட்டது பெண்களுக்கு தான். அப்படிங்கிறப்போ அவங்க அரசியலுக்கு வந்து பேசும்போது பேசுகிறதே வந்து அதிசயம், ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அவங்களுக்குமே வந்து எது சரி எது தப்பு, எது சரியாக நடந்துட்டுருக்கு, இவன் சரியா இவன் சரியில்லையா அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற புரிதலுமே எல்லா பெண்களுக்கும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தட்டு தடுமாறி அவங்க ஒன்று கற்றுட்ருக்காங்க, டிரான்சிஷன் பீரியட். இந்த டிரான்சிஷன் பீரியடில் இந்த மாதிரியான சிக்கல்கள் பெண்கள் வந்து சந்திப்பாங்க தான். அப்படி சந்திக்கக்கூடிய விஷயம்தான். அப்பட்ட இடத்துல இருந்து ஒரு பெண் அரசியல் பேசுவதற்கு வரும்போது அவளுக்கு பேசக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவங்கள பார்க்கும்போது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஆண்கள் கிட்ட இயல்பாக வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு வரும், இன்டெலெக்சுவலாக தெரியறனால. இதை வந்து சாப்பியோ செக்ஷுவல் இல்லைன்னா ஹீரோ ஒர்ஷிப் அப்படின்னு இந்த வார்த்தையினாலும் சொல்லிக்கலாம். அவன் இன்டெலெக்சுவலாக இருக்கானுங்கிறப்போ அந்த ஈர்ப்பு வந்து காதலாவோ இல்லை எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான இது அந்த ஸ்டேஜில் போக ஆரம்பிச்சிடும், பயணிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வந்து இந்த குழப்பம் இதெல்லாம் வந்து டிரான்சிஷன் பீரியடில் நடக்கக்கூடியது. ஆனால் அந்த ஆண் தெளிவாக இருக்கான், இல்லை அவன் தெளிவாக இன்டெலெக்சுவலாக பேசக்கூடிய நபராக இருக்கானா, அவன் அந்த பெண்ணை பார்க்கும்போது அதே மாதிரி தான் அவன் பார்க்கணும். எப்படின்னா, ஒரு வேளை நம்ம நல்லா பேசுகிறனால அவளுக்கு ஈர்ப்பு இருக்குது போல், இதை வச்சுலாம் மண்டையை கழுவக்கூடாது போல் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அலர்ட்டாவது இருக்கணும்ல மைண்டில். அப்படி இருந்து அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் வந்து நடக்கணும். எனக்கு அது தானும் அவ்வளோ தெளிவாக இருக்கான்ல, பல மேடைகளில் போய் பேசக்கூடிய ஒரு புரிதலோட வாசிப்பு இருக்கிற ஒரு நபராக தன்னை காட்டிக்கிற இல்லை பேசக்கூடிய நபராக இருக்கிறவன் குறைஞ்சபட்சம் அப்போ பெண் என்பவள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் வரா, அப்போது அவள் வந்து நம்மக்கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணுறா அப்படின்னா மேபி வந்து அது ஹீரோ ஒர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா நான் சொன்ன மாதிரி சாப்பியோ செக்ஷுவலாக இருக்கலாம். அதனால் வந்து நம்ம அவளுக்கு புரிய வைப்போம், அதை நம்ம பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸாக ஒரு காஷியஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஒரு ஆணுக்கு? அதை அவன் பயன்படுத்தக்கூடாதுல்ல. அப்போ அவன் எங்கே அதை பயன்படுத்தி அதை கன்சென்ட் வாங்குறானோ அது கன்சென்ட்டே இல்லை, மண்டை கழுவுறது தான். இன்னுமே இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கன்சென்ட்னு எடுத்துக்கும் போது எனக்கு அது சிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவரை அறிமுகப்படுத்திய ஒரு நபர் அவரை வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து மதுர் சத்யாவை கொண்டு போய் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அறிமுகப்படுத்தினேன், இவர் கூட நான் பயணித்திருக்கிறேன், இவர் இப்படியாப்பட்ட நபருங்கிறது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இந்த கட்சி இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா விசாரிக்காமல் எடுத்திருக்கிறாது. அவங்க வந்து சில விஷயங்களையும் பேரையும் வந்து குறிப்பிடக்கூடாது என்பதுக்காக ரொம்ப டீசெண்டாக வந்து இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, என்னெல்லாம் நடந்திருக்கு நீங்களுமே யூகிச்சுக்கோங்க. ஒரு இவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க அப்படின்னா என்னெல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் போடுறது மூலமாக அவராது குறைஞ்சபட்சம் அந்த விஷயத்தில் இறங்கி, இல்லை அங்கே கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏதாவது பெண்மணிகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை விசாரிச்சிருப்பாங்க, இது உண்மையாக தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த டாப்பிக்கை நான் பேசணுன்னு நினச்சேன். மேபி இது உண்மை கிடையாது, அவர் பக்கமும் மதுர் சத்யா கிட்டமும் ஒரு நியாயம் இருக்குன்னா கண்டிப்பாக அவர் வந்து நான் பேசுகிறத கேட்டார் அப்படின்னா புரிஞ்சுக்குவார். இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண் பக்கத்தில் நிற்கிறா, பெண்கள் பக்கத்தில் நிற்கிறா, நாளைக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா இவங்களும் நம்மளோட தோழர் தான், நம்ம சேர்ந்து தான் பயணிக்க போகிறோன்னு இன்முகத்தோடு நாளையிலேருந்து என் கூட அவர் பயணிக்கலாம். பட் அவர் ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் நான் அந்த பெண்கள் பக்கம் தான் நிற்க விரும்புகிறேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றதே மிகவும் சிரமமான கடினமான ஒரு விஷயமா இருக்கும்போது அவள் ஒரு பொது தளத்துலேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லைன்னா எக்ஸ் ஃபேஸ்புக் மாதிரியான இடத்துல பேசும்போது அவளுக்கு கீழே வர ஆபாசமான கமெண்ட்ஸை ஒரு சங்கிக்கிட்ட இருந்து வரதை கூட அவளால் வந்து அதை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கு அவளோட மைண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருக்கும். சங்கிங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க, இவங்கெல்லாம் சங்கிங்க, இவங்களெல்லாம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளால் அதை ஏற்றுக்க முடியும், புரிஞ்சுட்டு அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கூட இருக்க நபர்களை வந்து அவளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் அவள் கற்றுக்கல. ஏன்னா அவளுக்கு வந்து அரசியல் புதுசு, இந்த களம் புதுசு. அப்படிங்கிறப்போ தன் கூட இருக்கிறவங்களே தன்னுடைய ஐடியாலஜியில் பயணிக்கிறவங்களாலே இப்படி நடந்துக்க முடியுமா, அவங்களாம் இப்படி இதுக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்களா நம்மளாங்கிறது அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். எல்லா பெண்களும் அவ்வளோ புரிதலோட ப்ரிஜுடைஸ் பண்ண மாதிரி ப்ரீஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு புரிதலோடு அவங்க
இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் ஆக்சிடெண்ட் தான். இது மாதிரி நடக்க தான் செய்யும். இது இன்னும் சில காலகட்டங்கள் ஆகும்போது ஒரு ஆண் தன்னை எதுக்காக அப்ரோச் பண்ணுறான், அவன் எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவலாக இருந்தாலும் நம்மளுக்கு அவன் மேலே சாப்பியோ செக்ஷுவல் தாட்ஸ் வந்தாலும், ஆனால் அவன் அவன் ஒரு நல்ல நபர் இல்லை, அவங்க கூட நம்ம பயணிக்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்குமே பெண்கள் சீக்கிரமாக வரக்கூடும். இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கும்போது வினோதினி மாதிரி ரைட்டப்லாம் எழுதுறதுங்கிறது விக்டிம் ஷேமிங் பண்ணுறது தான். இப்படி விக்டிம் ஷேமிங் பண்ணீங்க அப்படின்னா பெண்கள் எப்படி நாளைக்கு பொது தளத்துக்கோ இல்லை அரசியலுக்கோ இல்லை இயக்கங்கள்லேயோ வந்து பயணிப்பாங்க? அது எவ்வளோ பெரிய ப்ரொக்ரெஸ்மெண்ட், அது எவ்வளோ பெரிய தேவை. ஒரு பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணுக்கான விடுதலையே யோசிக்கவோ இல்லை வாங்கி தரவோ முடியும் அப்படின்னு மணியம்மையே அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பெண்களே வந்து விக்டிம் ஷேமிங் பண்ணிருந்தா அவங்களோட வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அந்த பெண்களை அனுப்புவாங்களா பேசுறதுக்கு? எதுக்கு இந்த தேவையில்லாத ரைட்டப்பு? மொத்த போராளி கூட்டங்களே இதை அசிங்கப்படுத்துறது. அந்த தனி நபரை நீங்கள் குறிப்பிட்டு தனிநபர் ஒழுக்கத்தில் வச்சே பேசியிருந்திருக்கலாம்.